ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாதம். இந்திரானலாந்தக நிருத்ய பயோதிராஜைஹ நித்யம் சமீரண தனாதிப சர்வ முக்யைஹ சம்சேவ்யமான சரணாம்புஜ திவ்யதாமன் ஸ்ரீ யாதவாச்சலபதே தவ சுப்ரபாதம். இந்திரன், அக்னி, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய திசைகளை காக்குமவர்களால் தினந்தோறும் வணங்கப்படும் திவ்ய தாமரை இணையடிகளை உடையவனாய் தெளிவிசும்பு திருநாட்டில் வசிப்பவனே, யாதவகிரி நிலையனே, துயில் களைவாயாக. ஸ்ரீ யதிராஜ வைபவம். வடுகநம்பி அருளிச் செய்தது. இத்யர்த்த ஷட்கம் வரதோபதிஷ்டம் ராமானுஜார்யாய சசாத பூர்ணஹ ரஹஸ்யவாதீத்ஸ ரஹஸ்யவாதி தஸ்மாத்தி ராமானுஜமான்ய நாமா. இந்த 6 வார்த்தைகளையும் வரதராஜ பெருமாளிடமிருந்து பெற்ற திருக்கச்சி நம்பி அவ்வார்த்தைகளை ராமானுஜருக்கு ரகசியமாக கூறி அதனால் ராமானுஜ மான்யர், ராமானுஜராலும் கௌரவிக்கப்பட்டவர் என்னும் பெயரை பெற்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்ஷதி தமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसंत ऋतौ ऋषभमासे चतुर्दश्याम् अस्यां सुबदितौ सौम्यवासर युक्तायां विशाखा नक्षत्र युक्तायां श्री विष्णु योग श्री विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवताज्ञया भगवत्कैंकर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே, நற்கதி எனக்கு அருள்வாயோ. அடியேனை விழிக்கொண்டு பார்ப்பாயோ. ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே, நற்கதி எனக்கு அருள்வாயோ. அடியேனை விழிக்கொண்டு பார்ப்பாயோ. பிறவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே, பிறவி பிணியை அறுப்பாயோ. உந்தன் திருவடி தந்தென்னை காப்பாயோ. பிறவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே, பிறவி பிணியை அறுப்பாயோ. உந்தன் திருவடி தந்தென்னை
பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய், வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய், அரங்கன் திருவடியில் திளைத்தாயோ, இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ. பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய், வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய், அரங்கன் திருவடியில் திளைத்தாயோ, இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ. இந்த பாவியை ஏனோ மறந்தாயோ, இந்த பாவியை ஏனோ மறந்தாயோ. ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா என்று நானும் சொல்வேனே, நற்கதி எனக்கு அருள்வாயோ, அடியேனை விழிக்கொண்டு பார்ப்பாயோ. ராமானுஜா என்று நானும் சொல்வேனே, நற்கதி எனக்கு அருள்வாயோ, அடியேனை விழிக்கொண்டு பார்ப்பாயோ, அடியேனை விழிக்கொண்டு பார்ப்பாயோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி, திருக்குறுகை காவலப்பன், திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம். நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம். தென்பால் உதித்த தெய்வச் சுடர். எல்லாரையும் ஆழ்வார் என்று சொல்லும்போது இவரை மட்டும் நம்மாழ்வார் என்று சொல்ல காரணமுண்டு. எல்லா பெருமாளும் பெருமாள்தான். ஆனால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு நம் பெருமாள் என்று பெயர். அதேபோல் எல்லா ஆழ்வார்களுக்கும் ஷரீரியாக, அதாவது எல்லா ஆழ்வார்களுக்கும் தலைவராக இருப்பதாலும், பிரபன்ன ஜனங்களுக்கு இறையடியார்களுக்கு தலைவராக இருப்பதாலும் இவரை நம்மாழ்வார் என்று அழைக்கிறோம். நம்மாழ்வாருக்குள்ளே எல்லா ஆழ்வார்களும் அடக்கம். இது இவருக்கு மட்டும் அமைந்த இணையற்ற பெருமையாகும். தமிழ் கண்ட பொருணை. முத்தமிழ் மாமுனி என்று பாரதியாரால் குறிப்பிடப்பெற்ற அகத்தியர், தொல்காப்பிய நூலாசிரியர் முதலானோர் வாழ்ந்து வந்த பொதிகைமலை பிரதேசத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி சீமையாகும். இந்த திருநெல்வேலிக்கு அருகில் அமைந்துள்ள திருக்குறுகூர் என்கிற ஆழ்வார் திருநகரிதான் நம்மாழ்வார் என்கிற தெய்வக் குழந்தையை உலகிற்கு அளித்தது. வாழ்வு வேண்டி வரம் பெற்றது. பாண்டிய நாடு தந்த பகுத்தறிவாளர் இவர். செந்தமிழும் தெய்வீகமும் கலந்த நாடு பாண்டிய நாடு. எல்லா இனிய வளங்களும் பெற்ற நாடு. தென்பாண்டி நாட்டின் ஒரு பகுதியான திருவழுதி நாடு என்னும் சிறுநிலத்தில் வேளாளர் மரபில் வந்த குறுநில மன்னரான காரி என்பவருக்கும் திருவன் பரிசாரம் என்னும் திருத்தலத்தில் வாழ்ந்து வந்த திருவாழ்மார்பர் என்பவரின் புதல்வி உடையநங்கைக்கும் திருமணம் நடந்தது.
இந்த தம்பதிகளுக்கு நீண்ட காலம் பிள்ளைமை செல்வம் இல்லையே என்று நினைத்து வருந்தினர். பிள்ளை வரம் கேட்டு குறுங்குடி நம்பியை தொழுது நின்றபோது, நாமே பிள்ளையாக வருவோம் என்று அருள் புரிந்தார். அற்புத ஒளிவிளக்கு. 10 மாதம் சென்ற பின் உடையநங்கை வைகாசி விசாகத்தில் பௌர்ணமியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஆண்மகவை ஈன்றார். குழந்தை பேரொளி உதித்தது போல் தோன்றியது. சூரிய உதயத்தால் புற இருள் நீங்குவது போல் மக்களின் மன இருளை நீக்கப் பிறந்த குழந்தை நம்மாழ்வார். குழந்தைகள் கர்ப்பப்பையிலிருந்து வெளிவந்தவுடன் சடம் என்கிற ஒரு வாயு இயல்பாக வந்து படரும். அவ்வாறு இந்த தெய்வ குழந்தையை படர நெருங்கியதும் நம்பியின் வரப்பிரசாதத்தால் தோன்றியவராதலால் அந்த சடத்தை விலகச் செய்தார். ஆதலால் அவருக்கு சடகோபன் என்கிற பெயருண்டாயிற்று. தாயாரின் கவலை. சராசரி பிள்ளைகள் போலல்லாமல் இத்தெய்வ குழந்தை பாலுண்ணாமலும் அழாமலும் உடம்பை அசைக்காமலும் உணர்வற்ற ஒரு மரக்கட்டை போல் கிடந்தது. ஐயோ மகனே, உனக்கு பாலூட்டும் பேற்றினை செய்யாத பாவியானேனே என்று உடையநங்கையார் துயரமடைந்தார். உலகிலுள்ள குழந்தைகளுக்கு மாறாக இருந்ததால் மாறன் என்று அழைக்கப்பட்டார். தவழ்ந்ததும் யோக நிலையை அடைந்ததும் 1 வருடம் கடந்த பின்பு திருக்குறுகூரில் கோயில் கொண்டுள்ள ஆதிநாதனை வணங்கி வர ராஜதம்பதியினர் முடிவு செய்தனர். அவர்களுடைய முடிவுக்கு ஜோதிடர்களும் மாந்திரர்களும் தடுத்தனர். ஆனால் குலவழக்கப்படி 1 வயதான தெய்வ குழந்தையை எடுத்துக்கொண்டு தம்பதியினர் ஆதிநாதனை வணங்கித் தொழுது குழந்தையை கீழே விட்டவுடன் அக்குழந்தை வேகமாக தவழ்ந்து கர்ப்ப கிரகத்துக்கு அருகிலுள்ள புளியமரத்தின் ஒரு பொந்திற்குள் சென்று யோகத்தில் ஆழ்ந்துவிட்டது. தெற்கே உதயம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து இத்தெய்வ குழந்தை சந்திரனின் 16 கலைகள் நிரம்பி பொருந்தியது போல் 16 வயது சிறுவனாக காட்சியளித்தார். தம் ஒளிவளையை வடக்கு நோக்கி வீசுகிறார். ஞான சூரியன் மலர்ந்து விட்டது. இந்த சூரியனின் நோக்கம் அந்த தாமரையை மலரச் செய்வதுதான் இந்த உதயத்தின் மெய்மை பெருநோக்கு. யார் அந்த தாமரை? எங்கே இருக்கிறார்? அவர் எப்போது காணப்போகிறார்? ஏன் புளியமரத்தடி? ஆழ்வார் என்ற சூரியன் மலரச் செய்த முதல் தாமரையை பற்றி பார்க்கும் முன் ஆழ்வார் ஏன் புளியமரத்தின் நிழலில் அமர்ந்தார் என்பதை பார்ப்போம். இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க திரேதாயுகம் வரை செல்ல வேண்டும். எம்பெருமான் இராம அவதாரத்தை பூர்த்தி செய்து ஸ்ரீவைகுந்தம் திரும்பும் காலம் வந்தது. அதை இராமராக அவதரித்திருந்த பகவானுக்கு உணர்த்த காலதேவன் அயோத்தி அரச மாளிகை வந்தார். வந்தவர் இராமருடன் தனியாக சிறிது நேரம் பேச வேண்டுமென்றும் தங்கள் உரையாடலின் இடையில் இடையூறாக யார் வந்தாலும் உரிய தண்டனை வழங்க வேண்டுமென்றும் இராமரிடம் கேட்டுக்கொண்டார். இராமரும் அதற்கு இசைந்து உரையாடல் நடக்கும் அறைக்கு வாயிற்காப்போனாக தம்பி இலக்குவனை நியமித்து தானாக கூப்பிடும் வரை யாரும் உள்ளே வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார். அதற்கு இலக்குவன் இசைந்து அறைவாயிலில் காவல் காத்து கொண்டிருந்தார். இலக்குவன் காவலுக்கு இருக்கின்ற நேரத்தில் சோதனையாக துர்வாச முனிவர் இராமபிரானை சந்திக்க வந்தார். அவரை பார்த்ததும் இலக்குவன் திடுக்கிட்டார். முனிவரை வாசலிலேயே தடுத்து நிறுத்தினால் அவர் மிகவும் கோபம் கொண்டு விடுவார். இதனால் இராமபிரானோ அயோத்தி மக்களோ இவரது கடுமையான சாபத்திற்கு ஆளாக நேரிடும். தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, அண்ணன் இராமபிரானும் அயோத்தி மக்களும் முனிவரது கோபத்திலிருந்து தப்பினால் போதும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டான். முனிவரை வரவேற்று உபசரித்து அமரச் செய்த பிறகு இராமனிடம் தானே சென்று துர்வாச முனிவர் வந்திருப்பதை தெரிவித்தான். அந்த நேரம் காலதேவனுடன் உரையாடல் முடியும் தருவாயில் இருந்தது. தன் கட்டளையை மீறி உள்ளே வந்த இலக்குவன் தான் சொன்னதை கேட்காமல் மரம் போன்று இருந்ததால் இராமபிரான் கோபித்துக் கொண்டு இலக்குவனை மரமாக சில வருடங்கள் இருக்குமாறு சாபம் கொடுத்தார். இராமபிரான் கொடுத்த சாபத்தை பற்றி இலக்குவன் கவலைப்படவே இல்லை. அவனுடைய கவலை வேறாக இருந்தது. அவன் அவரது திருவடிகளை பற்றி கொண்டு, அண்ணா, தங்களை என்னால் பிரிந்திருக்க முடியாதே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறினான்.
தம்பி, வருந்தாதே. சீதையை 16 ஆண்டுகள் நான் காட்டில் வாழச் செய்தேன். அதற்கு பிரதிபலனாக கலியுகம் தொடக்கத்தில் புண்ணிய நதி தாமிரபரணி கரையில் 16 ஆண்டுகள் அசைவில்லாத பிம்பமாக இருக்கப் போகிறேன். அப்போது உன் மடியில், அதாவது உன் நிழலில் நான் இருப்பேன். அந்த நேரத்தில் நீ புளிய மரமாக அங்கு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அப்படியொரு வரத்தை சாபரூபத்தில் அளித்தேன் என்று விளக்கமளித்தார். இதை கேட்ட இலக்குவன் அது தன்னுடைய பாக்கியம் என்று கூறி மகிழ்ச்சியடைந்தான். இலக்குவனிடம் ஒரு கணையாழியை கொடுத்து அது அவன் கையிலிருந்து எங்கு நழுவுகிறதோ அவ்விடத்தில் கலியுகம் தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் புளிய மரமாக நிற்க வேண்டும் என்று கூறி ஆசிர்வதித்து அனுப்பினார். இராமன் கொடுத்த கணையாழியை அணிந்து கொண்டு வரும்போது அது தாமிரபரணி நதிக்கரையில் ஆதிநாதர் எழுந்தருளியிருக்கும் திருக்குருகூர் என்னும் வராக க்ஷேத்திரத்தில் இலக்குவனின் கையை விட்டு நழுவியது. கலியுகம் தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதிநாதருக்கு வடப்புறத்தில் 5 கிளைகளோடு கூடிய புளிய மரமாக நின்றான் இலக்குவன். ஆதிசேஷனே திருப்புளிய மரமாக நின்றதால் திருக்குருகூருக்கு சேஷக்ஷேத்திரம் என்று பெயர் ஏற்பட்டது. ஆதிசேஷனே புளிய மரமாக அவதரித்ததால் மற்ற மரங்களைப் போல அல்லாமல் உறங்கா புலியாக இலைகளை இரவிலும் மூடாமல் ஆழ்வாராக அவதரித்த பெருமாளை காத்து வருகிறார். அதனால் அம்மரத்திற்கு திருப்புலியாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது. மாறன் சடகோபன் என்ற திருநாமம் கொண்ட ஆழ்வார் குழந்தையாக திருப்புலியாழ்வார் நிழலில் மோக நிலையில் லயித்து யோகத்தில் ஆழ்ந்திருந்தார். பலர் முயற்சித்தும் ஆழ்வார் அவ்விடத்திலிருந்து நகர்வும் இல்லை, யாரையும் பார்க்கவில்லை. அப்படியே 16 ஆண்டுகள் கழிந்தது. பெருமாளை வேதத்தை கொண்டே திருப்பள்ளி எழுப்ப முடியும். திருக்குருகூர் பெருமாளாகிய ஆழ்வாரை எழுப்ப வேதாத்மா விஹகேஸ்வரஹா ஆளவந்தார் பாடிய வேத ஸ்வரூபியான கருடனே வந்தார். எப்படி வந்தார்? 16 ஆண்டுகள் திருப்புலியாழ்வார் நிழலில் யோக நிலையில் இருந்த ஆழ்வாரை எழுப்ப பலர் முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை. இதனிடையில் திருக்கோளூரில் மதுரகவிகள் என்னும் வேத விற்பன்னர் ஒருவர் இருந்தார். வட இந்தியாவில் இருந்த புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவிகள் அயோத்தியில் இராமனை சேவித்த பிறகு தெற்கு திசையில் வானத்தில் ஓர் அதி அற்புதமான ஒளியை கண்டார். அந்த அற்புத ஒளி வரும் திசையை அறியும் விருப்பத்தில் தெற்கு நோக்கி பயணப்பட்டார். அயோத்தியிலிருந்து அவ்வொளியை நோக்கி தொடர்ந்து தெற்கு திசையில் நடந்தார். பல நாட்கள் மாதங்கள் நடந்து கொண்டே இருந்தார். அகோபிலம், திருவேங்கடம், திருவல்லிக்கேணி, திருக்கச்சி, திருவரங்கம், திருமாலிருஞ்சோலை என்று பல திவ்ய தேசங்கள் கடந்து திருநெல்வேலியையும் கடந்து தான் பிறந்த ஊரான திருக்கோளூருக்கு அருகிலுள்ள திருக்குருகூரை அடைந்தபோது அப்பேரொளி ஆதிநாதருக்கு வடபுறம் புளியமரத்தடியில் தவமிருந்து கொண்டிருந்த ஆழ்வார் திருமேனியிலிருந்து வருவது மதுரகவிக்கு புலப்பட்டது. ஞானச்சுடராய் ஒளியை அருளிக் கொண்டிருந்த ஆழ்வாரை தரிசித்ததும் சூரியனை கண்ட தாமரையாக மலர்ந்தது மதுரகவிகளுடைய திருமுகம். அயோத்தியில் இராமனை சேவிக்க சென்ற தன்னை தான் பிறந்த ஊருக்கு அருகிலேயே தானே கலியுகத்தில் அவதரித்ததை ஒளி மூலம் காட்டியிருக்கிறார் என்று மதுரகவிகள் மகிழ்ச்சியடைந்தார். ஒரு சிறிய கல்லை எடுத்து யோக நிலையில் இருந்த ஆழ்வார் முன்பு தூக்கி போட்டார் மதுரகவி. ஒளி மூலம் தன்னை காட்டிய ஆழ்வாரை ஒளி மூலம் யோக நிலையிலிருந்து எழுப்ப முயற்சித்தார் மதுரகவிகள். மங்கள இசையொலி எழுப்ப பெருமாள் விஸ்வரூப தரிசனம் தருவது போல் சிறிய கற்கள் மோதி அந்த கல்லிடை ஒளியினால் பிறந்தது முதல் 16 ஆண்டு காலம் கண்களை மூடி தவமிருந்த ஆழ்வார் தனது திருக்கண்களை திறந்தார். பெருமாள் விஸ்வரூப தரிசனத்தில் முதலில் தனக்கு நேரே எழுந்தருளியிருக்கும் வேதஸ்வரூபன் பெரிய திருவடியை கருடனை காண்பது போல் ஆழ்வார் வேத விற்பன்னரான மதுரகவியை கண்டார், கடாட்சித்தார். ஆம், வேத ஸ்வரூபியான கருடனே மதுரகவி என்னும் வேத விற்பன்னராக அவதரித்திருந்தார்.
பொதுவாக பெருமாள் எழுந்தருளுவதற்கு முன்னரே பெருமாளுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் அங்கு எழுந்தருளுவர். அதேபோல பெருமாள் நம்மாழ்வாராக அவதரிக்கும் முன்னரே அனந்தாழ்வான் ஆதிசேஷன் திருப்புலியாழ்வாராக திருக்குருகூரில் அவதரித்து நம்மாழ்வாருக்கு குடையாக இருந்து சேவை புரிந்தார். இன்றளவும் சேவை புரிகிறார். பெரிய திருவடியான கருடாழ்வார் மதுர கவிகளாக அவதரித்து பெருமாளுக்காக 100 ஆண்டு காலம் காத்திருந்தார். காலம் கனிந்ததும் ஆழ்வாராக அவதரித்த பெருமாளை சேவித்தார். தெற்கே உதித்த தெய்வச் சுடரான ஆழ்வார் தனது கிரணங்களை கொண்டு மதுரகவி என்னும் தாமரையை முதலில் மலரச் செய்தார். இந்த சம்சாரத்தில் பல மொட்டுகள் உள்ளனவே, அதே கிரணங்களை கொண்டு மற்ற மொட்டுகளை எப்படி மலரச் செய்தார்? அதற்கு மதுரகவிகள் என்னும் மலர்ந்த தாமரை எப்படி உதவி புரிந்தார்? இதுநாள் வரையில் கண்கள் மூடியிருந்த ஆழ்வார் திருக்கண்கள் திறந்து ஞான ஒளியை பாய்ச்சினார். ஆழ்வாரது திருவாக்கை கேட்கும் பொருட்டு ஆழ்வாரை நோக்கி மதுரகவிகள், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதுவரை பலர் முயற்சித்தும் பேசாமலிருந்த ஆழ்வார் மதுரகவிகள் இந்த கேள்வியை கேட்டதும் தம்முடைய திருவாய் மலர்ந்து, அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். ஆழ்வாருடைய பதிலை கேட்டு மிகவும் வியப்புற்ற மதுரகவிகள் தம்மை விட வயதில் மிக இளையவரான நம்மாழ்வாரை தண்டம் சமர்ப்பித்து வணங்கி தம்மை சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரை தம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். சரி, கேட்டவருக்கும் பதிலுரைத்தவருக்கும் கேள்வியும் பதிலும் புரிந்துவிட்டது. நம் போன்ற சாமானியர்களுக்கு புரிய வேண்டாமா? சரி, அவற்றின் பொருளை காண்போம். செத்ததற்கு ஈடான அறிவற்ற உடலோடு மிக சிறியதான ஆத்மாவுக்கு தொடர்பு ஏற்பட்டால் அது எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே இருக்கும் என்பதுதான் அந்த கேள்விக்கான பொருள். அதாவது அந்த ஆத்மா உடலை பற்றி கொண்டு அதிலுள்ள இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே கிடக்கும் என்பதுதான் நம்மாழ்வாரின் பதிலுக்கான நேர்பொருள். ஆனால் அதன் சிறப்பு பொருளாவது, ஓர் ஆச்சாரியனை அணுகி அவர் மூலமாக ஐnsீர் சடங்கு செய்து கொண்டு அடியவர்களுக்கு தொண்டு புரிந்து சரணாகதி செய்து ஆச்சாரியனின் திருவருளால் அந்தமிழ் பேரின்பப் பெருவாழ்வு அடைந்து வைகுந்தத்திலே அடியார்களோடே கைங்கரிய பேறு அடைந்தவன் அங்கே இருந்து அதனையே அனுபவிக்கிறான் என்பதாகும். அகாரார்த்தோ விஷ்ணுஹு என்று வேதமும் அக்ஷரானாம் அகாரோஸ்மி என்று கீதையில் கண்ணனும் உரைத்தபடி ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய முதல் எழுத்து ஆ. அத்தை என்ற சொல்லால் நம்மை இந்த சம்சார பந்தத்திலிருந்து அறுத்துவிடுவதற்காகவே இந்த அவதாரம் என்பதை உணர்த்துகிறார். இதனாலேயே குழந்தைகள் முதலில் அத்தை என்று சொல்ல வேண்டும் என்று கூறுவர். நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரை தம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்ட பின் ரிக், யஜுர், அதர்வணம் மற்றும் சாமவேதங்களின் சாரத்தை தமிழில் முறையே திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என பாசுரங்களாக வடித்தார். அப்பாசுரங்களை சுவடியில் எழுதும் பேற்றினை பெற்றார் மதுரகவிகள். வேதத்தில் பல விஷயங்கள் விரவியுள்ளன. தன் விருப்பத்தை நிறைவேற்ற, பகைவரை அழிக்க, ஸ்வர்க்கம் அடைய போன்ற காமிய கர்மங்களையும், முக்தி அடைய கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், சரணாகதி போன்றவற்றையும் கூறுகிறது. நம் போன்ற சாமானியர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுள் நமக்கு ஏற்றது எது என்று அறிந்து கடைப்பிடிப்பதற்குள் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. இதை போக்க ஒருவர் நமக்காக இதுதான் நமக்கு உகந்தது என்று அறிந்து கூறினால் எளிமையாக இருக்கும் அல்லவா? அதை செய்வதற்காகவே ஆழ்வார் அவதாரம் ஏற்பட்டது. பல விஷயங்கள் பரவி விரவி இருக்கும் இடத்தில் உயர்ந்தவைகளும் நமக்கு ஏற்றதுமான விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இனிய தமிழில் மென்மை பொருந்திய ஈரச் சொற்களில் தந்தார் ஆழ்வார். விரிந்த கைகளில் அள்ளினால் நெல்மணிகளோடு சாவிகளும் உள்ளே அரிசியற்ற வெறும் நெல்பதர் சேர்ந்து வரும். 2 விரல்களால் மட்டும் எடுத்தால் நல்ல நெல்மணிகளை கண்டு எடுக்கலாம்.
பல விஷயங்கள் கலந்திருக்கிற வேதத்திலிருந்து உயர்ந்த முக்திக்கு எளிதாக கடைபிடிக்க கூடியதான சரணாகதியையும் ஆச்சாரிய அபிமானத்தையும் பகவத் பாகவத கைங்கரியத்தையும் தேர்ந்தெடுத்து கொடுப்பதால் ஞான முத்திரையில் காட்சியளிக்கிறார் ஆழ்வார். இவ்வாறு வேதசாரத்தை மதுர கவிகள் மூலமாக அருளினார் ஆழ்வார். ஆழ்வாரிடம் தன்னை பாடும் பாசுரங்களை பெறுவதற்காகவே திருவரங்கம், திருவேங்கடம் முதலான 36 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமாள்கள் ஆழ்வாரை தேடி திருக்குருகூர் வந்தனர். அதனால் அவ்வூர் ஆழ்வார் திருநகரி என்று கொண்டாடப்படுகிறது. ஆழ்வாருக்கு பெருமாள் பல வடிவங்களிலும் பல உறவாகவும் சேவை சாதித்து அனுபவங்களை தந்தார். அவ்வனுபவங்களை ஆழ்வார் பாசுரங்களாக நமக்கு தந்தருளினார். சில அனுபவங்களை பார்ப்போம். ஆன திருவிருத்தம் 100 அருளினான் வாழியே. ருக்வேத சாரம். கண்ணனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் கொண்டு பாடப்பெற்ற திருவிருத்தம் என்ற இலக்கிய பாடல்கள் 100 ஆகும். முதல் மற்றும் இறுதி பாடல்கள் தொடக்கம் பற்றியும் இந்த பிரபந்தத்தின் பயனை பற்றியும் உரைப்பன. மற்ற 98 பாடல்களிலும் ஆழ்வார் தம் நிலைமையை எம்பெருமானிடம் எடுத்துரைத்து தனக்கு பேரின்ப பெருவீட்டை மோட்சம் அருளுமாறு வேண்டுகிறார். அதாவது பெருவீட்டை பெற்றால்தான் அது எம்பெருமானுடன் கூடியிருப்பதன் நிலையாகும் என்று கொண்டு அது கிடைக்காதவரை அவனை பிரிந்து இருக்கும் துன்பத்தை விவரித்து தன் பிரிவாற்றாமையை வெளிப்படுத்தியுள்ளார். முதற் பாசுரத்திலேயே எம்பெருமானை நோக்கி, இமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய், அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று கூறுகிறார். அதாவது, பெருமானே, உன் பெருமைகளை பேசி உன்னுடன் கூடியிருக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு பாடுகிறேன். நான் கூறப்போவது அனைத்தும் உண்மையே. ஆகையால் இதனை நிராகரித்து விடாமல் நான் பாடப்போவதை நின்று கேட்டு அருள் செய் என்று விண்ணப்பிக்கிறார். இறுதி பாசுரத்தில் மாறன் விண்ணப்பம் செய்த என்றும் தெரிவிப்பதால் ஆழ்வார் திருமாலிடம் கூறும் செய்தியாக கொண்டு விருத்தம் என்று திருநாமம் ஆயிற்று. விருத்தம் என்பது காரியவாகு பெயரை செய்தியை கூறும் நூலை குறிக்கிறது. இப்பிரபந்தத்தில் ஆழ்வார் தம்மை திருமகளாகிய பிராட்டியின் நிலையில் சொன்ன செய்தியானதால் திருவிருத்தம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆசிரியம் 7 பாட்டு அளித்த பிரான் வாழியே. யஜுர்வேத சாரம். அடுத்த அருளிச் செயல் ஆசிரிய பாக்கலால் அமைந்ததால் யாப்பின் அடிப்படையில் திருவாசிரியம் என்று பெயர் பெற்றது. பக்தி இலக்கியங்களில் ஆசிரிய யாப்பினால் பாடப்பெற்ற யாப்பினாலேயே பெயர் பெற்ற முதல் நூல் திருவாசிரியம் ஆகும். இது 9 முதல் 16 அடி வரையுள்ள ஆசிரிய பாக்கலால் ஆனது. அந்தாதி அமைப்புடையது. மறைகளில் யஜுர்வேதம் மிக பெரியதாகும். இது 7 காண்டங்களை கொண்டது. அவற்றின் சாரத்தை ஆழ்வார் 7 ஆசிரிய பாக்கலில் அருளிச் செய்துள்ளார். பிரபந்தம் சிறிய அளவில் இருந்தாலும் பொருளில் அர்த்த விஷயங்கள் மிக பெரியது. யஜுர்வேத மந்திரங்கள் வசன உரைநடையில் அமைந்தவை. அதையொட்டி இப்பிரபந்தமும் அப்படியே அமைந்துள்ளது. யாகத்தின் நடைமுறையை விவரிப்பது யஜுர்வேதம். யாகத்தினால் ஆராதிக்கப்படும் எம்பெருமானை அனுபவிப்பது திருவாசிரியம். நம்மாழ்வார் தமது முதற் பிரபந்தமான திருவிருத்தத்தில் வேண்டியபடி எம்பெருமான் பிறவியை முடித்து தரவில்லை. பரமபதத்தில் இவர் விரும்பும் பகவத் அனுபவத்தை இங்கேயே அளித்து மேலும் இவருடைய பாசுரங்கள் மூலம் நாடு நலம் பெற வேண்டும் என்று எண்ணி எம்பெருமான் தன்னை ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தான். ஓர் ஆளிலைச் சேர்ந்த எம்பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாமே என்று திருமாலை தவிர வேறு எந்த தெய்வமும் பரம்பொருள் ஆகாது என்று அறிவித்து அவனை புகழாக பற்றுவதாக தஞ்சம் அடைவது நிறைவு பெறுவதால் இப்பிரபந்தம் பரம்பொருளை நிர்ணயம் செய்வதாக கொள்ளப்படுகிறது. யஜுர்வேதம் ஸ்ரீமன் நாராயணனையும் அவனுக்கு ஷரீரமான பல தெய்வங்களையும் பற்றிய துதிகளையும் யாகங்களின் விவரங்களையும் கொண்டது.
திருவாசிரியம் யாகங்களால் வணங்கப்படும் தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனே என்று ஐயம் திரிபர காட்டும் பெருமை கொண்டது. ஈனமர அந்தாதி 87 ஈந்தான் வாழியே. அதர்வண வேதசாரம் பெரிய திருவந்தாதி. இப்பிரபந்தத்தின் பொருள் சிறப்பினை கருதி இது பெரிய திருவந்தாதி என்று பெயர் பெற்றது. பெருமை பொருந்திய அந்தாதி என்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டது. மேலும் இதில் ஆழ்வார் பெருமானை நோக்கி, அதாவது பெருமானே, நீ பெரியவன், உன்னை பாடுவதால் நானும் பெரியவன் என்பதனை யார் அறிவார் என்று அருளிச் செய்துள்ளதால் இது பெரிய திருவந்தாதி என்று போற்றப்படுகிறது. திருவாசிரியத்தில் ஆழ்வார் தாம் பெற்ற இன்ப அனுபவத்தால் அதனை மேன்மேலும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கரை புரண்டு பெருகிச் செல்வதை பேசுவது பெரிய திருவந்தாதி. இலகு திருவாய்மொழி 1102 உரைத்தான் வாழியே. சாமவேத சாரம். மற்ற ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்ற திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் நம்மாழ்வார் அருளிச் செய்த முதல் 3 திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் திருவாய்மொழி என்னும் பிரபந்தம்தான் மிகவும் முக்கியமானது. கண்ணபிரான் கீதையில் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவ ஆக்ஞா என்கிறார். அதனால் வேதம் ஆணை, சத்தியம் என்பதும் மாறுபாடு இல்லாதது என்றும் பெருமை பெறுகிறது. அதை போலவே 1102 பாடல்களை கொண்ட திருவாய்மொழியும் என்றபடி மேம்பாடு உடையது. அனாதியான தொடக்கமும் முடிவுமில்லாத வேதங்களை நாராயணன் நான்முகனுக்கு ஓதி வெளியிட்டான். அதுபோலவே நித்தியமான தமிழ் வேதமான திருவாய்மொழியை பகவான் ஆழ்வாருக்கு ஓதி ஆழ்வார் மூலம் மக்களுக்கு அருளினார். ருக்வேதம் ஸ்வர விவரணமாய் கானரூபமான சாமவேதம் ஆயிற்று. அதுபோலவே ரிக்வேத சாரமான திருவிருத்தம் இசையோடு கூடி பரவி திருவாய்மொழி சாமவேத சாரம் ஆயிற்று. திருவாய்மொழியின் ஒவ்வொரு பதங்களும் திருமால் பெருமையையே பேசுகிறது. இந்த வேதசாரமான திருவாய்மொழி அவ்வேதத்தை வெளியிட்டது எவ்வாறு என்றால், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்கிற வாக்கியத்தை உணர் முழுநலம் என்றும், பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம் நாராயணம் என்கிற வாக்கியத்தை நாரணன் முழு ஏழுலகுக்கும் நாதன் என்றும், என் பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் என்றும், சக்ஷுர் தேவனாம் உதமர்த்தியாதாம் என்கிற வாக்கியத்தை கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்றும், ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்ஞௌ என்கிற வாக்கியத்தை தேவிமாராவார் திருமகள் பூமி என்றும் தம்முடைய செஞ்சொற்களாலே வேதத்தை தமிழில் நம்மாழ்வார் மூலம் அருளினார் பெருமாள். திருவாய்மொழியை அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று பலன் சொல்லி தலை கட்டினார், நிறைவு செய்தார் ஆழ்வார். திருவாய்மொழி பிரபந்தமானது உயர்வர என்று தொடங்குகிறது. அதாவது உகாரத்தில் தொடங்கி உயர்ந்தே என்று தகாரத்தில் முடிகிறது. உ தாயாரை குறிக்கும். தாயார் புருஷகாரம் செய்யுவிக்க பெருமாள் தாளை அடைவது திண்ணம் என்று ஓர் பொருள் சொல்வர் பெரியோர். திருவாய்மொழியின் பயன். எம்பெருமானார் இராமானுசர் இவ்வுலகோருக்கு உபதேசம் செய்தவைகளுள் மிகச்சிறந்த செல்வமும் தந்தையும் தாயும் குருவும் தெய்வமும் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியே ஆகும் என்பதே சிறப்புடையதாய் இருக்கிறது. மாறனின் செந்தமிழ் ஆரணம் பெருமையுடையது. பரபக்தி, பரஜானம், பரமபக்தி முதலான நல்லியல்புகள் உடையது திருவாய்மொழி. மோட்சத்தை அடையும் வழியை காட்டுவது இது. ஓதுபவரை தவறாது காக்கும் தன்மையுடையது திருவாய்மொழி. இதனை நன்கு உணர்ந்து கற்பவர் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆவர். ஆழ்வார் பாசுரங்கள் பாடும்போது இடையில் பகவானது உயர்ந்த குணங்களை தன் மனதில் நினைத்து பார்த்து அடுத்த வார்த்தை நாவில் எழாமல் 6 மாத காலங்கள் மோகித்து விழுந்திருந்தார். ஆழ்வார் பரமபதம் வந்து சேர பெருமாள் நாள் குறித்ததும் மதுரகவியாழ்வார் பிரார்த்தித்து தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி பெற்றதுதான் இன்று நாம் சேவிக்கும் ஆழ்வார் திருமேனி.
ஆழ்வார் வைபவத்தையும் அவர் அருளிய அருளிச்செயல் பெருமைகளையும் அவற்றின் ஆழ்ந்த பொருளையும் கூறி முடிக்க பிரம்மாவின் ஆயுட்காலம் கூட போதாது. இதுவரையில் அனுபவித்து வந்ததை அசை போட்டுக் கொண்டே இருப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே, நற்கதி எனக்கு அருள்வாயோ. அடியேனை விழிக்கொண்டு பார்ப்பாயோ. ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள். நம் சிறியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர். இதே போன்று ஒரு சம்பவம் நேற்று அனுபவித்த ஐதிஹ்யம் எம்பெருமானார் காலத்தில் நிகழ்ந்தது. அதை பாஷ்யக்காரர் காலம் என்று பிள்ளை லோகாச்சாரியர் குறிப்பிடுகிறார். அதை விவரணம் செய்யும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சகல வேதாந்த தாத்பரிய அர்த்தங்களையெல்லாம் ஐயம் திரிபு அற நடைபெற்ற நல்லடிக்காலம் என்று தெரிவிக்கிறார். ஒரு நாள் பெருமாள் புறப்பட்டு அருளும் வரை பார்த்து பெரிய திருமண்டபத்துக்கு கீழாக அறிவிற் சிறந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் கூடியிருந்தனர். அப்போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், நெடுங்காலம் யார் வாசலிலே அவர்கள் புறப்படும் வரை காத்திருந்தோமோ அறியோம். இன்று வகுத்த சேஷியான பெருமாள் புறப்பாடு பார்க்க என்ன சுக்ருதம் பண்ணினோமோ என்று வாய்விட்டு கூறினார். அப்போது அத்திரளில் எழுந்தருளியிருந்த கிடாம்பி பெருமாள், நமக்கு எம்பெருமானைப் போலே சுக்ருத தேவர் என்று ஒருவருண்டோ பற்றுவதற்கு என்று அவரை பார்த்து சொன்னார். சுக்ருதம் நற்செயல் என்று சொல்லப்படுவதும் எம்பெருமான் தன்னையேயாம் என்று அங்கே எழுந்தருளியிருந்த பிள்ளை திருநறையூர் அரையர் குறிப்பிட்டார். இதனால் அஞ்ஞாத சுக்ருதம், நம்மால் அறியப்படாத புண்ணியங்கள் உண்டானதும் அது பலனை தருவதன்று. அத்தை வியாஜமாக்கி அங்கீகரிக்கும் சர்வேஸ்வரனே பலனை அளிக்கிறான். ஸ்ரீவச்சன பூஷணம் 385. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.